இறைவன் நாங்கள் சுவாசிக்கின்ற காற்றிலேதான் ஒரு குறிப்பிட்ட வீதத்தை மேலே இழுத்து அருளாற்றலை உண்டு பண்ணிக் கொண்டிருக்கின்றான் என்பதையும் நாங்கள் இந்த நேரத்திலே அழுத்தம் திருத்தமாக தெளிய வேண்டும். அதான் முக்கியம். அது எவ்வளவு வீதம் அருளி ஆற்றலாக அது சிதாகாசத்திலிருந்து தொழிற்படுகின்றது என்பதை தாய் தந்தையருடைய பக்குவா போக்குவ நிலையை பொறுத்ததுதான். அதான் நாங்கள் பல தடவைகள் தாய் தந்தையர் ஒரு குழந்தையை உருவாக்க முந்தி அவர்கள் அருள்நிலையிலே இருந்து அருள்மயமாக இருந்து அருள் குழந்தைகளை இந்த மனித பிறவி எடுத்த ஆன்மாக்கள் உருவாக்கி இந்த பூமியை செழிக்க வைக்க வேண்டும் என்பதை நாங்கள் பல தடவைகள் சிந்தித்திருக்கின்றோம். ஆனால் எந்த பிள்ளைகளுக்கும் இது தெரியாது. அதான் முதல் முக்கியம். நாங்கள் சொல்லுவதில்லை. ஒரு திருமண வீட்டிலே அந்த இருவரும் பக்குவம் அடைந்து எப்படி அருட்குழந்தையை உருவாக்குகின்றது என்பதை பற்றி யாரும் பேசுவது கிடையாது. மிகவும் கவலைக்குரிய இடம் இந்த இடம். ஏதோ எழுத்து படிச்சு அகவலை படிச்சுட்டு இந்த தூக்கு கட்டு முடிஞ்சது. அவர்கள் தெரிஞ்சாத்தானே அந்த செயற்பாடுகளில் இறங்க முடியும். உண்மையிலே திருமணம் என்பது ஒருவருக்கு கணவன் மனைவி, அந்த ஆணும் பெண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருந்து ஓரிரும் ஓருடம்புமாக இருந்து வாழ்ந்து திருதக சித்தியை பெறுவதுதான் அடிப்படை. இதை யாரும் மறுக்கவோ முடியாது. மற்ற சம்பவங்கள் எல்லாம் செயல்பாடுகள் எல்லாம் அடிப்படையிலே வாழ்வியலை கூறு கூறாக நடைபெற்று வருகின்றதை இல்லாமல் அடிப்படை இல்லறத்தினுடைய நோக்கம் திருதக சித்தியை பெற வேண்டும். திருதக சித்தியை பெற வேண்டுமாக இருந்தால் இன்றைக்கு ஏராளமான நோய்களுக்கு காரணம் இந்த உடம்பு உஷ்டமாவதுதான். ஏதோ ஒரு வகையில இந்த உடம்பு உஷ்டமாகிக் கொண்டிருக்கின்றது. அந்த உஷ்டத்தை ஆகாரத்தினாலும் நாங்கள் குடிக்கின்ற பானங்களினாலும் இல்லறத்தினாலும் இருவரும் சமநிலைப்படுத்தி உடம்பை ஒரு சீரோசன நிலையில வைத்து வாழ்வதற்குத்தான் இல்லறம். ஆனா இது எல்லாவற்றையும் நாங்கள் மறந்து விட்டோம். பெருமானார் 3 குற்றங்களை பேசுகின்றார். மலக்குற்றம், சலக்குற்றம், சளிக்குற்றம். இந்த 3ம் மிகவும் முக்கியமான குற்றங்களாக இருக்கின்றது என்ற அடிப்படையில் 3 குற்றங்களை பேசினார். இந்த 3 செயல்பாடுகளும் முறைப்படி நடைபெறவில்லையாக இருந்தால் சலம் போறது குறைந்தாலும் உடம்பு சூடாது, மலம் போறது குறைந்தாலும் உடம்பு சூடாது. அப்ப இந்த உடம்பை என்றைக்கும் நடுநிலைமையோடு குளிர்ச்சியாக வைத்திருக்க வேண்டியது இந்த மனித பிறவி எடுத்த ஆன்மாக்களுடைய அடிப்படை கடமை. ஏன் ஜீவன் தானே சூடாகிறது. சூடாக ஜீவன் நட்டமடையும். அப்ப அதான் நோய். அப்ப அந்த நோயை நிவர்த்தித்தால் தான் அந்த ஜீவன் சமநிலைக்கு வரும். இப்படி 9 துவாரங்களினாலேயும் அந்த கழிவுகள் வெளியேற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன.
இப்ப கண்ணிலே உள்ள கழிவுகள் வெளியேற்றப்படாது விட்டால் கண்ணுடைய பார்வை மங்கிக் கொண்டு வரும். கண்ணிலே பூளை சாடுறது, அப்படி அந்த செயல்பாடுகள் நடைபெறாம இருக்குமாக இருந்தால் கண் உஷ்டமாகி அங்க கண்ணிலே உள்ள நீர்த்தன்மையில் வற்றி அந்த பார்வை நரம்புகள் எல்லாம் சிதைவடைந்து விடும். அப்ப 9 துவாரங்களினாலேயும் கழிவுகள் முறைப்படி வெளியேறிக் கொண்டிருந்தால் மட்டும்தான் நம்முடைய ஜீவன் உஷ்ணமில்லாமல் நடுநிலைமையோடு இருக்கும்.